சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெறும் அலங்கார பொம்மையா மட்டும் இருந்த நடிகர்களுடைய லிஸ்ட் தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1 அப்பாஸ். செகண்ட் ஹீரோன்னு சொன்னாலே இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு முகமானது ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னா அது அப்பாஸ் அவர்களுடைய முகம் தாங்க. கண்டு கொண்டேன், மின்னலே, காதல் தேசம், படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா எல்லா படத்திலுமே இவர் ஒன்னு செகண்ட் ஹீரோவா பண்ணிருப்பாரு, இல்ல டபுள் ஹீரோ சப்ஜெக்டா அது இருந்திருக்கும். இப்ப அவர்கிட்ட நீங்க ரொம்பவே பீக்ல இருந்தீங்க, ஆனா திடீர்னு உங்களுடைய ஆக்டிங் ஆனது ரொம்பவே டவுன்ஃபாலுக்கு போயிருச்சு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஆக்டிங்க கெரியரா பார்க்கல, அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு கால் ஷீட் நம்ம கொடுக்குறோம், அங்க போய் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு வரோம், அப்படி மட்டும் தான் அதை நான் பார்த்தேன். நான் சீரியஸா எடுக்காதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்ப எனக்கு அந்த வாய்ப்புகளா வந்துருச்சுன்னு சொன்னா நான் அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்து பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு. நம்பர் 2 குணால். அப்பாஸ் மாதிரியே சேட்டு வீட்டு பையன் மாதிரி தமிழ் சினிமாக்குள்ள வந்து தமிழ் ரசிகர்கள் எல்லார் மனதையுமே கவர்ந்த ஒரு ஹீரோனா அதை குணால்னு சொல்லலாம். குணாலுடைய முதல் படம் காதலர் தினம். காதலர் தினம் படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், அவருக்கு மிகப்பெரிய ரீச் கொடுத்துச்சு. என்னதான் மிகப்பெரிய ரீச் கொடுத்திருந்தாலுமே அவர் கூட தமிழ் மக்களால கனெக்ட் ஆகவே முடியல. ஏன்னா அவர் பார்க்க ரொம்பவே சேட்டு வீட்டு பையன் மாதிரி இருந்தாரு. வருஷமெல்லாம் வசந்தம், புன்னகை தேசம், தேவதையை கண்டேன் போன்ற படங்கள் எல்லாத்திலுமே இவர் கும்பல்ல வரக்கூடிய ஹீரோவா தான் நடிச்சிருப்பாரு. சரி, ஏன் இவரால சோபிக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம்னா அதுக்கான தரவுகள் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா இப்ப அவர் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். 2008 இவர் தன்னுயிரை தானே எடுத்துக்கிட்டாரு. என்ன ரீசன், எதுக்கான ரீசன் இப்ப வரைக்கும் தெரியல. இவரை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல ஒரு ஃபுல் வீடியோவே பார்ப்போம். நம்பர் 3 கணேஷ் வெங்கட்ராமன். தமிழ் சினிமா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு அமெரிக்க மாப்பிளையை நிரந்தரமா கண்டுபிடிச்சுன்னு சொன்னா அது நம்ம தலைவர் கணேஷ் வெங்கட்ராமன் அவர்களை தான் சொல்லணும். உன்னை போல ஒருவன், தனியொருவன் போன்ற படங்கள் எல்லாத்திலுமே போலீஸா நடிச்சிருப்பாரு. அபியும் நானும், தீயா வேலை செய்யும் குமார் போன்ற படங்கள்ல ஹீரோயினுக்கு லவ்வராவோ இல்ல ஹீரோயினுடைய மாப்பிளையாவோ நடிச்சிருப்பாரு. நம்பர் 5 கலையரசன். கலையரசன் ஸ்கிரீன்குள்ள பார்த்தாலே ஓ வந்துட்டாரப்பா, எப்படா இவர் சாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள் எல்லாருமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு படத்துக்குள்ள ஹீரோ ஃப்ரெண்டா வந்து படத்துக்கு நடுவில் சாகக்கூடிய கேரக்டரா மட்டும்தான் இவர் அதிகமா கேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரை மிகப்பெரிய அளவுல கொண்டு போன ஒரு திரைப்படம்னா அது மெட்ராஸ் படம் தான். மெட்ராஸ் படத்துல அன்பு அப்படிங்கிற கேரக்டர்ல ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாரு. அதே சமயம் அந்த அன்பு அப்படிங்கிற கேரக்டர் தான் இவருக்கு எதிர்வினையாவே முடிஞ்சிச்சு. ஏன்னா தொடர்ச்சியா அதே மாதிரியான கேரக்டர்ஸ் தான் அதிகமா இவருக்கு கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு தானா சேர்ந்த கூட்டம் படத்தை எடுத்துக்கோங்களேன், நடுவுல வருவாரு, ஹீரோ ஃப்ரெண்டா இருப்பாரு, டக்குனு செத்து போயிருவாரு. இப்படி ஒரு படம் ரெண்டு படம் இல்ல, எக்கச்சக்க படத்துல இவர் செத்து போற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் அதிகமா நடிச்சிருப்பாரு. உதாரணத்துக்கு 10 தலையாகட்டும், பாலையாகட்டும், நிறைய படங்கள்ல அதே மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இவர் பண்ணிருப்பாரு. அப்படியும் சாகாம ஒரு படத்துல இவர் நடிக்கிறாருன்னு சொன்னா அந்த படத்துல கும்பலோட கும்பலா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் இவர் நடிச்சிருப்பாரு. நட்சத்திரம் நகர்கிறது, ஹாட் ஸ்பாட், 2018, சட்பட்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். என்னதான் இருந்தாலுமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துலயுமே பக்காவா பண்ணவர் தான் கலையரசன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கலையரசன் அதே கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் எல்லாருமே கண்டிப்பா பாருங்க, ரொம்ப சூப்பரான படம். அந்த படத்துல ஏன்டா நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லி நிரூபிச்சிருப்பாரு. அதே மாதிரியான படங்களை அவர் தொடர்ச்சியா பண்ணியிருந்தாருன்னு சொன்னா இப்ப அவர் கண்டிப்பா டயர் 3 ஆக்டர்ஸ்ல ஒருத்தரா இருந்திருப்பாரு.